Realme c31 under 10,000ங்கிற பிரைஸ்ல என்ட்ரி லெவல்ல எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் சொல்லலாம். இங்க ரெண்டு வேரியன்ட்ஸ் இருக்கு. ஊர் பேர் தெரியாத ஒரு ப்ராசஸர் இருக்கு. இன்னும் பல விஷயங்கள். சிலது நல்லதாகவும் இருக்கு, சிலது கொஞ்சம் மொக்கையாகவும் இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இது உண்மையா ஒர்த்தா தான் எடுத்து வந்திருக்காங்களா? இதை பத்தி இருக்கக்கூடிய டவுட்ஸ், இந்த போனை பத்தின என்னோட ஒப்பீனியன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. இங்கே டிசைனை பற்றி என்னங்க சொல்கிறது, அல்ட்ரா ஸ்லிம் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்கில் 3 கேமராஸ் இருக்க மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. அந்த கேமரா மாடலும் பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் என்னென்னா அந்த ரியல்மிங்கிற பேர் அப்படியே அழிச்சிட்டு இந்த பக்கம் ஓப்போன்னு மாற்றினா அடுத்ததாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஓப்போவில் இந்த டிசைனில் வரலாம். அதனால் டிசைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரே மாதிரி தான், புதுசாக எந்த ஒரு ஃபீலிங்கும் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் நல்லா இருந்தது, இந்த ஃபோனுக்கு பார்க்க நல்லா இருந்தது. கேமராஸ் அப்படின்னு வரும்போதில் அந்த 3 கேமராஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதில் ப்ரைமரியாக ஒரு 13 மெகாபிக்சல் சென்சார் இருக்குது. அடுத்து இருக்கக்கூடிய அந்த 2 கேமராஸ், ஒன்று 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, அடுத்து டெப்த்து. எதுக்கு இது இந்த டைம்லேயும் இந்த மாதிரியான ஒரு கேமரா ஸ்டெப்பை கொடுத்து மொக்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிங்கிள் கேமரான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். மற்றபடி கேமராஸில் சர்ப்ரைஸாக எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டைம் ஸ்பீக்கரோட பிளேஸ்மெண்ட்ஸ் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஆவரேஜான சவுண்ட்ஸை வந்து இங்கே பார்க்க முடியும், கேட்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, சைல்ட் மோஷனாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ் அப்படின்னு வரும்போதில் இங்கே ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்குது. டிஸ்பிளே சைஸ் 6.5 இன்ச் இருக்கக்கூடிய எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இங்கே ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவாக கூட கொடுக்கல. நீங்கள் 11,000 ரூபாயில் அமலடே கொடுக்க ஆரம்பித்தப்போ இவங்க 10,000 11,000க்கு எல்சிடி டிஸ்பிளே அதுவும் ஃபுல் ஹெச்டியாக கூட கொடுக்கல அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான ஒரு பாயிண்டாக தான் இருந்தது. டிஸ்பிளேல அந்தளவுக்கான பெரிய ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே இந்த டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியல. ஆனால் ஓகேப்பா, டிஸ்பிளே நல்லா தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி இருக்குது. இதை பற்றி எதை பேசுறது, அதனால் இதுக்கான பெரிய ஒரு டைமே ஒதுக்கல. 5 மெகாபிக்சல் கேமரா இருக்குது, நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. Realme c31ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பார்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸர் யூனிசாக்கோட ட்ரிகர் 612 ப்ராசஸர். இது ஒரு 12 நானோமீட்டருக்கு ஃபேப்ரிகேட் பண்ண சிப்செட்டு. இங்கே நீங்கள் ஜிபியூ மாலி G57லாம் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கம்பேரிசன் கண்டிப்பாக வந்து கேட்டோம் அப்படின்னா கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் இது ஹீலியோ G85 ஈக்குவல் பண்ணுற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்செட் தான். ரியல் டைமில் இந்த ப்ராசஸர் எந்தெந்த ஃபோன்ஸில் இதுக்கு முன்னாடி இருந்துக்குன்னா 50Aல வந்து பார்த்துட்டேன். நேசோ 50A அந்த ஒரு ஃபோனில் இந்த ப்ராசஸர். அதுக்கடுத்து இப்போ வந்து கூட இந்த Realme c31ல இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பெருசாக கேள்விப்படலை அப்படின்னாலும் இப்போ ஓரளவுக்கு யூனிசாக் அப்படியே தலை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இது ஓரளவுக்கு டீசெண்டான சிப்செட்னு சொல்லலாம். கேம்ஸ் அப்படியெல்லாம் வரும்போது நீங்கள் நார்மல் லைஃப் டைம் யூசேஜ்க்கும் நல்லாவே இருக்கும். கேம்ஸ்னு வரும்போது மினிமமான கேம்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெவியான பொட்டன்ஷியல் கொடுத்தெல்லாம் கேம்ஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தாங்காது. ஓரளவுக்கு மினிமமான கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஓரளவுக்கு நல்ல ஃபோனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் என்ன பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்கணுமோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. சார்ஜிங் கேபிள் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் பெருசாக மென்ஷன் பண்ணல. இங்கே வந்து பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொடுத்துருக்கிறது ஓகே. இந்த செக்மெண்ட்டில் அந்த 5000 mAhங்கிறது எல்லா பிராண்ட்ஸும் தராங்க. இவங்களும் அந்த செக்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. அந்த விதத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதையும் குறைக்காமல் இருந்த வரைக்கும் ஓகே தான். ஓரளவுக்கு வெயிட் அண்ட் ஸ்லிம்மான டிசைனும் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இந்த ஃபோனில் கூடிய வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 2 வேரியன்ஸ், 3GB அண்ட் 4GB. 3GBக்கு 32GBக்கான ஸ்டோரேஜ், 4GBக்கு 64GBக்கான ஸ்டோரேஜ்ங்கிற மாதிரி 2 வேரியன்ஸ் இருக்குது. கலர் ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி ஒன்று க்ரீன் கொடுத்துருக்காங்க, டார்க் க்ரீன், இன்னொன்று சில்வர் அந்த பேக் கொடுத்துருக்காங்க, சில்வர் கலர் பேக் கொடுத்துருக்காங்க. 2 கலர் வேரியன்ஸும் இருக்குது. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 3GB ரேம் இருக்கக்கூடிய வேரியண்ட் நமக்கு ஒரு 9,000 ரூபாய், 8,999 ரூபாய்க்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு 4GB ரேம்னு வரும்போதில் இங்கே நமக்கு 11,000 ரூபாய் வரைக்கும் இதோட ப்ரைஸ் போகுது. எனக்கு என்னமோ அந்த 9,000 ரூபாய் இருக்கிறதே ஓகேன்னு தான் தோணுச்சு. 9,000 ரூபாய்க்கு உண்மையாக ஆப்டான நிறைய விஷயங்கள் இங்கே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட்டு செல்ஃபி, அப்புறம் இந்த டிஸ்பிளே ஹச்டி கூட இல்லாத டிஸ்பிளே, அதெல்லாம் வந்து நான் கணக்கில் சேர்த்துக்கல. அதெல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்குது. மற்றபடி இந்த ஸ்பெக்ஸ் ஓகே தான். ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு ஒர்த்து தான். இதுதான் ட்ரை பண்ணணும்னு அடம் பிடிக்கிறவங்க வேணால் வாங்கலாம். ரொம்ப பெரிய ஒரு நட்டம் இதில் ஆகாது.